guys, welcome to FG Tamil Gaming. இந்த வீடியோல இந்த மாதிரியான சினிமேட்டிக் ட்ரைலர் இன்ட்ரோவை எப்படி ஈஸியா எடிட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்ட்ரோ எடிட்டை இந்த ரெண்டு ஆப்ஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். இந்த ரெண்டு ஆப்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு Pixellab ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை இப்போ நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த பென்சில் சிம்பிளை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்மளோட டெக்ஸ்ட் இப்படி வரும். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து freefire அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிலாம் போட்டு ஒரு இது இருக்கும். அந்த ஏவை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபாண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்க்ரீஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்குல்ல, கோடு கோடாக போட்டு அந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அந்த ஃபோட்டோ மாதிரி சிம்பிள் இருக்கும், அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நான் கொடுத்துருக்குற இந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபோட்டோவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இது காட்டும். ஸோ இதை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதை எனேபிள் பண்ணி விட்டுவிட்டு இப்போ டிக் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணுங்கள். அதில் எனேபிள் ஆன் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ஷேடோ அப்படின்னு இருக்குல்ல, அதுலேயும் எனேபிள் ஆன் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டு எனேபிளையும் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ 3D இருக்குது, 3D டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை எனேபிள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டெப்த்தை 1 வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டார்க்கன் அப்படின்னு இருக்குல்ல, அதை 100 வச்சுக்கோங்க. ஓகே, 100 வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் பெருசாக வைக்கணும் அப்படின்னா பெருசாக வச்சுக்கோங்க. நம்மளோட இதுவை இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் நம்ம பெருசாக வச்சுக்கலாம். இப்போ இதை சென்டராக நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு ரிலேட்டிவ் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். அதை இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இந்த நடுவில் சென்டரில் இருக்கிற இந்த ரெண்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த கட்டமாக போட்டிருக்கலாம், அந்த ஏ பக்கத்தில் 0 அப்புறம் அந்த கட்டமாக போட்டிருக்கல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் போயிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டு மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணி சேவ் டு இமேஜ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பிஎன்ஜியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து கஸ்டம் அப்படின்னு இருக்கும். இந்த கஸ்டமை பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்ட்ரா அப்படின்னு கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிஎன்ஜியாக இருக்கும், பிஎன்ஜியாக வச்சுக்கோங்க. நம்ம பிஎன்ஜி தான் வேணும். ஸோ இப்போ சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த இமேஜை சேவ் டு கேலரி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 16.9 ரேட்டியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ லேயர் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகே, இதை ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 10 செகண்ட் வச்சுருக்கோம், 5 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம்
ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ அதை கிளிக் பண்ணி அந்த கீ ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் லாஸ்ட்டில் தள்ளிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதுலேருந்து பெருசாகுது, ஒரு சினிமேட்டிக் லுக்கில் வரும். ஓகே, இதே மாதிரியான ரெண்டாவது டெக்ஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டாவது டெக்ஸ்ட்டும் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃப்ஜி தமிழ் கேமிங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், யூடியூப் எஃப்ஜி தமிழ் கேமிங்னு. இப்போ வந்து இதையும் ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, இதையும் சின்னதுலேருந்து பெருசு. இப்போ நம்ம அதை ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணமோ, ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரியான இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதையும் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, சென்டராக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுவும் அதே மாதிரி வரும். ஸோ இது மாதிரியான இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரியான நிறைய இது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரியான கட்டு இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் அந்த கீ ஆப்ஷனை டக்குன்னு கொடுக்காதீங்க, கரெக்டான இதுவில் வச்சு அந்த இது கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக வருது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே வச்சுக்கலாம் இதை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எவ்வளோ லென்த்தாக இழுத்தாலும் வரும். ஓகே, இது மைனஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நம்ம ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறதுனால ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம், இதில் வந்து நம்ம சில எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த எஃபெக்ட்டு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கனை கொடுங்க, ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் பிளெண்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா கலர் பர்ன் அப்படின்னு இருக்கும், அந்த கலர் பர்னை கொடுங்க. கொடுத்த அப்புறம் இப்போ இப்படி வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாவி இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்ட அப்புறம் அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணி இதுக்கு லாஸ்ட்டில் வர மாதிரி இப்போ இந்த எஃபெக்டை கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிட்டு கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், கீழே மூவ் பண்ணிக்கோங்க, மறுபடியும் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து பாதியாக தெரிகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 3 ஐக்க டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை எடுத்து அந்த இதுவுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதை நீங்கள் 3 இதுவாக செட் பண்ணாலும் இதையே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் இதுவில் வந்திருக்கு, ஒரு ஹாரர் ஃபீலிங்கில். ஸோ நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் ஒரு இன்ட்ரோக்கு கேம் ப்ளேக்கு ஒரு இன்ட்ரோ வேணும்னா இதை கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லேயர் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ மீடியா கிளிக் பண்ணுங்கள், இந்த எஃபெக்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. இப்போ இதை வந்து சிசர் பக்கத்தில் ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும், அது ஃபுல்லாக கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதில் வந்து பிளெண்டிங் கிளிக் பண்ணுங்கள், அதில் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ எடிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இது டக்குன்னு மாறுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வைங்க. ஓகே, நடுவில் வச்சு லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே மாதிரியான ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சமாக கேப் விட்டு நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி வச்சு இதில் இன் அனிமேஷன் இருக்கும், அதில் ஃபேட் வச்சுக்கோங்க. மறுபடியும் அவுட் அனிமேஷன் இருக்கும், அதையும் ஃபேட் வச்சுக்கோங்க. அதாவது இந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பாருங்கள், இதில் வந்து அழகாக முடியும், அதே மாதிரி இதில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதோடு முடிஞ்சிச்சா கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு இது இருக்குது, அது என்னென்னா இந்த செட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டிவி அந்த செட்டிங் அதை கிளிக் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஃபேட் இன் அப்படி இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு 75 வச்சுக்கோங்க, 0.75. அதே மாதிரி ஃபேட் அவுட்டுக்கும்
0.75 வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரோ எடிட் ரெடி. இது மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்டில் தென் பாய் பாய்.